ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் பாத்தீங்கன்னா வருகிற வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. கூடவே பாத்தீங்கன்னா சூரியன் நடிச்ச மாமன் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா காமெடியனா இருந்து ஹீரோ வந்தவங்க. ஸோ வந்து இரண்டு பேரோட படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. வருகிற வெள்ளிக்கிழமை எந்த படம் ஹிட் ஆகும் ஹிட் ஆகாதுன்றத வந்து நம்ம போய் பார்த்து சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவலை பற்றி சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து செம்ம ஹிட் ஆச்சு, செம்ம காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆச்சு, செம்ம டைமிங்காக இருக்கும் படம். நீங்கள் பார்த்தனாவே ஒரு ஃபன் மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க. இது வேற டேரக்டர். இந்த டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் கூட இருந்தவர், அதாவது லுலு சபா டீமில் பார்த்தீங்கன்னா இவர் இருந்தார். இவரும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரைட்டர், அந்த காமெடி ரைட்டிங்லாம் இவரெல்லாம் பண்ணியிருந்தார், கூட சப்போர்ட் பண்ணுவார். சில டைம் பார்த்தீங்கன்னா அவரும் நடிச்சிருக்காரு, நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், சந்தானம் கூட இருக்கிறாரு. அதே போல சந்தானம் பற்றி ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட, அதாவது அவர்கிட்ட பயணிச்சாங்க இல்லையா லோல் சாபாலேருந்து. ஸோ அந்த டீமை வந்து கூட இருந்தவங்கலாம் வந்து கூப்பிட்டு வந்து ரெகுலராக வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படம் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா அவர்கள். ஸோ ஆர்யாவும் சந்தானமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் செம்ம காம்பினேஷன்ஸ். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரெண்டு பேர் நடித்த படம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட்டாக இருக்கும், காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவர் பார்த்துருப்பார் படம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஏதாவதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. சந்தானம் கூட தான் இருந்தார் ஷூட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வேறு, ஏன்னா ஆர்யா வந்து சந்தானத்தை நம்பி வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இதில் காமெடின்ற கன்ஃபார்ம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வந்து செகண்ட் பார்ட் கண்டினியூஷன் வருமா இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் படம் வந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு படத்துடைய டீம் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோஷனுக்கு சிம்பு அவர்களும் வந்திருந்தார். சிம்பு அவர்கள் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சந்தானம் வந்து என்னை கூப்பிட்டாரு, நான் வந்தேன். அதே போல் வந்து சிம்பு சொல்லியிருந்தார், ஏதாவது ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா வந்து அவங்க திருப்பி உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுங்க. சந்தானமும் அப்படிதான். சந்தானம் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது கரெக்டாக கேட்டு கரெக்டாக பண்ணுறவர், என் கூட வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அதனால நான் சொன்னவனே வந்தார். ஏன்னா அவருக்கு வந்து நான் ஃபுல் ஸ்பேஸ் கொடுப்பேன்ற போல சந்தானத்தை புகழ்ந்து தள்ளினார். ஏன்னா சிம்பு பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் படம் மன்மதன்ல சந்தானத்தை கூட்டு வந்து வாய்ப்பு கொடுத்து, ஸோ இந்த அளவுக்கு பண்ணுறதுனால தான் வந்து ரெண்டு பேரோட காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதே போல் வந்து சிம்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் நான் பார்த்தேன், இந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லரு சூப்பராக இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் எங்கள் டேரக்டரை வந்து இந்த மாதிரி ஓட விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. இந்த படத்து மேலே பயங்கர கான்ஃபிடண்டாக இருக்கிறாங்க அந்த டீம். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் கூட அவ்வளோ வந்து பண்ணல, சும்மா வந்து ட்ரெய்லர் விட்டாங்க, சிம்பு வந்து பேசினாரு, ஆர்யா வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி. பட் ஆனால் மிகப்பெரிய வந்து ஒரு அந்த மார்க்கெட்டிங்லாம் அது கிடையவே கிடையாது. இப்போ இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் வந்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிந்தான்ற ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டை வந்து கிண்டல் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜேபி சேர்ந்த அந்த இந்துத்துவா கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரே வந்து பிரச்சனை. இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் விட மாட்டோம், இது வந்து எங்கள் கடவுளை வந்து தப்பாக பேசிட்டாங்க, இந்த மாதிரியான வந்து சர்ச்சையை கிளப்பிட்டு இவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட்டை எங்கே யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா பிஜேபி ஆள்கிட்ட கொடுத்தாகணும்ல, இவர் வந்து குட்டி பிஜேபியில் அவனுங்க, அதில் வந்து இவங்ககிட்ட இருந்து கொடுக்குறாங்க. அவரும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. நடிகர் சந்தானத்தின் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் இந்துக்களின் மனதை புண்படுத்தும் விதமாக உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஜனசேனா கட்சியினர் புகார் தெரிவித்தனர். திருப்பதியில் சாமி தரிசனம் செய்ய சென்ற அவரை சந்தித்த ஜனசேனா கட்சியின் திருப்பதி பொறுப்பாளர் கிரண் ராயல் பக்தர்கள் மனது புண்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் படத்தை தடை செய்யவோ அல்லது படத்தில் இருந்து பாடலை நீக்க வேண்டும் என்று கோரினார். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேளுங்க. ஆந்திராவில் ஜனசேனா கட்சியிலேருந்து வந்து அவங்க வந்து என்ன கேட்டுக்கிறாங்க, இந்த பாட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து 100 கோடி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது பேர் என்ன, இதுலேயே வந்து உண்டியல் கொடுக்கணுமான்னு கேட்குறேன். இன்னும் புரியல எனக்கு இது. ஏங்க நான் உனக்கு இப்போ கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த படத்தை வந்து சென்சார் போர்டுக்கிட்ட குத்தாச்சு. சென்சார் போர்டு என்ன பண்ணணும், பக்காவாக பார்ப்பாங்க, இந்த மாதிரி என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ சென்சார் போர்டு கொடுத்து என்னென்னலாம் வார்த்தை யூஸ் பண்ணணுமோ அவங்க சொல்றபடி தான்
யூஸ் பண்ணி பக்காவா வந்து செட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்றானோ, கோவிந்தா கோவிந்தா அந்த வார்த்தையை நீங்க சொல்லவே கூடாது, நீங்க எப்படி இந்த பாட்டுல வைப்பீங்க, நீங்க வந்து எங்க சாமியை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. அது கிண்டல் பண்ற மாதிரி இருந்தா உனக்கு கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, மத்தவங்க எல்லாம் கிடையாது. நீங்க வந்து உள்ள வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி மார்க்கெட்டிங் பண்றீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க தியேட்டருக்கு முன்னாடி கூட வந்து நில்லுங்க. இது தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆக போகுது, இங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே கிழிக்க முடியாது. இந்த படம் ரிலீஸ் ஆகும், இந்த பாட்டும் அதுல ஓடும். பாட்டும் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்பாங்க, இந்த பாட்டு 2 வாட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க கேட்போம். அது அதனால வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது. சந்தானம் சார் கவலைப்படாதீங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து நாங்க இந்த படத்து மூலியமா நாங்க கொடுப்போம். இது வந்து இந்த படம் வந்து கன்ஃபார்ம்டா ஹிட்டு. இதுக்கு நாங்க ஓப்பனா சொல்றோமே, இந்த படத்துக்கு நாங்க ப்ரமோஷன் பண்றோன்றேன், அந்த அளவுக்கு வந்து. ஏன்னா இது சின்ன சின்ன விஷயம், இந்த படத்தை தடுக்கணுன்றதுக்காக என்னென்னலாம் வந்து போடுறாங்கன்னு பாத்துங்க. இது சும்மாங்க, இவங்களை வந்து என்னன்னா உள்ள வந்து கலவரத்தை உண்டு பண்ணணும், அவ்வளவுதான். என்னன்னா இங்க வந்து தமிழ்நாடு வந்து ஒழுக்கமா இருக்கக்கூடாது, வந்து இந்துவை பத்தி இப்ப தப்பா பேசிட்டாங்க, அது மாதிரி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு சண்டை மூட்டி விட்டு இங்க பிரச்சனை பண்றதுதான் இவங்க வேலை. இன்னொருத்தன் போட்டுக்கிறான், அவனை வந்து என்ன சொல்றதுனே தெரியல, ஆர்யா வந்து முஸ்லீமு, அதனாலதான் வந்து கோவிந்தான்ற பாட்டை வந்து கிண்டல் பண்ற மாதிரி பண்ணிக்கிறாரு. இவங்களோட புத்தி எங்க போது பாத்தீங்களா? அவங்களோட ஃபுல் ஏமே இதுதான். ஆர்யா ஒரு முஸ்லீமு, எப்படி வந்து நீ வந்து இந்து பாட்டை வந்து நீ கிண்டல் பண்ணுவ, அந்த கண்ணோட்டத்துல எடுத்துட்டு வரானுங்க. நீ ஒன்னும் கிழிக்க கூட முடியாது. படம் வந்து கன்ஃபார்ம் ஹிட் ஆகும். இந்த படத்துக்கு நாங்களே ப்ரமோஷன் பண்ணுவோம். நாங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆடியன்ஸும் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. இந்த படத்து மூலியமா வந்து இந்துக்கு முஸ்லீமும் எப்படி நாங்க ஒன்னா இருக்குன்றத கண்டிப்பா காட்டுறதுக்கு தான் வருது. ஏன்னா நீ உள்ள பூந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ பிரச்சனை பண்றனா எப்படி இது? நீ சென்சார் போர்ட்ல இருக்கியா? நீ எதாவது கேட்கறனா போய் சென்சார் போர்டை போய் கேளு. எப்படி இந்த படத்தை வந்து நீங்க அலோவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேளு. நீனா வந்து இங்க கேஸை போட்டு நீங்க பிரச்சனை பண்ணு மிரட்டின்னு இருக்கீங்க. அதே போல சந்தானமா சொல்லிட்டாரு, நாங்க கரெக்டா தான் எடுத்துக்கோங்க, அவன் சொல்றதுக்குலாம் நாங்க எடுத்துக்கலாம் மாத்தணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது, நாங்க இருக்கிறது தான் இப்படிதான் இருக்கோம், இதுதான் எங்க படம் சொல்லிட்டு அவரு தெளிவா சொல்லிட்டாரு. அதனால இந்த மாதிரி வந்து கலவரம் பண்றதை விட்டு எனக்கு எப்படியோங்க இந்த படத்துக்கு பயங்கரமான ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, அதுதான் முக்கியமான விஷயம்.